என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. முன்பதிவில் ஆன்மாக்கள் மழையாகிய அண்டத்தின் வியர்வையின் மூலம் பூமிக்கு வந்து பிறகு வித்தில் நுழைந்து தாவரமாக வளர்ந்து ஓரறிவை பெற்றது என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த பதிவு. அடுத்து ஆன்மா இரண்டாவது அறிவை பெற வேண்டும். இரண்டாவது அறிவு சுவை அறிவு. ஒரு உணவை சுவைத்து உண்ண வேண்டும் என்றால் அதற்குரிய உணவை தேடி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர வேண்டும். எனவே அடுத்து ஊர்வன உண்டாகின்றன. தாவர பௌதீக பிண்ட அணுக்களை வாயு சக்தி திரட்டி அக்னி சக்தி ஒன்று சேர்த்து நீர் சக்தி பதம் செய்து மண் சக்தி திடமாக்குகின்றது. இதனால் இரண்டறிவு உடைய உயிர் வடிவம் பெற்று ஜீவிக்க தொடங்குகின்றது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒரு தாவர தேகத்தில் இருந்த ஆன்மாவானது அந்த தேகத்தை தானே மரகத கிருமி என்கின்ற புழு தேகத்தில் வருகின்றது என்கின்றார் வள்ளற் பெருமான். பாசிகள் போன்ற சிறிய தாவர தேகத்தை பெற்ற ஆன்மா அந்த தேகத்தில் இருந்து புழு என்கின்ற மற்றொரு தேகத்திற்கு வருகின்றது. இதன் மூலம் அறிவின் அடிப்படையில் உடலின் பரிணாமம் உண்டாவதை உணர முடியும். அப்படி தாவரத்தில் இருந்து ஊர்வனவாகவும் அந்த ஊர்வன என்னும் இரண்டறிவில் பல வேறுபாடு உள்ள உடல்களாகவும் உருவாக காரணமாக இருப்பது கால வேற்றுமையும் அந்த ஆன்மாக்களுக்கிடையே உள்ள குண வேற்றுமையும். தொடு உணர்வு என்னும் ஓரறிவு முழுமை பெற்ற ஒரு ஆன்மா அடுத்து இரண்டறிவு ஜீவனாக பிறக்கின்றது. தொடு உணர்வு முழுமை பெறாத ஆன்மாக்கள் தாவரங்களாகவே நீடிக்கின்றது. இந்த வேறுபாட்டிற்கு தொடக்க காரணமாக இருப்பது சூட்சும உலகில் சூட்சும தேகத்தில் அந்த ஆன்மாக்களின் தன்னிச்சையான செயல்பாடு. எல்லா ஆன்மாக்களும் அதிகாரண தேகம், காரண தேகம், அதிசூட்சும தேகம், சூட்சும தேகம் ஆகியவற்றை ஒரே மாதிரிதான் பெறுகின்றன. பிறகு சூட்சுமத்தில் உண்டான கண்மத்திற்கு ஏற்ப அதன் பிறகு வரும் அணுதேகம் உட்பட தாவரம், ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் என்று எல்லா தேகங்களிலும் வேறுபாடு உண்டாகின்றது. தொடக்கத்தில் எல்லா ஆன்மாக்களும் தாவரங்களாக பிறந்து ஓரறிவை பெற்று பிறகுதான் இரண்டாவது அறிவுக்கு வருகின்றது. அந்த தாவர தேகத்திற்கு இடையே ஆன வேறுபாடு, அவற்றின் வாழ்நாட்களில் வேறுபாடு ஆகியவை சூட்சும தேகத்தில் சூட்சும உலகில் வாழ்ந்து பெற்ற கண்மத்தை பொறுத்தது. அதனால் சில ஆன்மாக்கள் விரைவாக ஓரறிவு பூர்த்தியாகி தாவர தேகத்தை முடித்து கொண்டு ஊர்வனவாக பிறப்பெடுக்கின்றது. சில தாவரங்கள் நீண்ட நாட்களாக தாவரங்களாகவே இருக்கின்றது. தாவரங்கள் உருவான பிறகு எப்படி அந்த தாவர இனப்பெருக்கத்திற்கு அதிலிருந்து விதைகள் உண்டானதோ அதுபோல் ஊர்வன உண்டான போது அவைகள் தனக்குத்தானே இனப்பெருக்கம் செய்து கொள்ளக்கூடியவைகளாக இருந்தன. முதல் கண்மேந்திரியம் உருவானது, அதாவது முதல் தொழிற்கருவி உருவானது. எப்படி அறிவு நிலையாகிய ஓரறிவு என்னும் தொடு உணர்வை உணர உடலும் இரண்டாவது அறிவாகிய சுவை உணர்வை உணர நாக்கும் வகுக்கப்பட்டதோ அதுபோல் தொழிற்கருவியாகிய எருவாய், கருவாய், அதாவது உட்கொள்ளும் உணவால் உண்டாகும் மலத்தை வெளியே தள்ளும் மலவாயாகிய எருவாயும் இனப்பெருக்கத்திற்கு உதவும் கருவாயும் பொருத்தப்பட்டன. அதனால் முட்டை உருவானது. இதனால் முட்டையிலிருந்து உருவாகும் உயிர்கள் உண்டாகின. கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் ஒரே ஊர்வன உயிரிலிருந்த ஆண் பெண் பாலுறுப்புகள் ஆண் பெண் என்று தனித்தனியாக உருவாகத் தொடங்கின. இரண்டறிவு ஜீவனுக்கு உதாரணம் கிளிஞ்சல்கள் போன்ற ஊர்வன உயிர்கள். அவற்றுக்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு ஆகிய இரண்டு அறிவு மட்டுமே உண்டு. இரண்டறிவு முழுமை பெற்ற ஆன்மாக்கள் பிறகு மூன்றறிவு, நான்கறிவாக வளர்ந்து பல்வேறு தேகங்களை பெறுகின்றது. மூன்றாவது அறிவு முகர்தல். மூன்றறிவு ஜீவனுக்கு உதாரணம் கரையான் போன்ற உயிர்கள். அவற்றுக்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, முகரும் உணர்வு ஆகிய மூன்று மட்டுமே இருக்கும். மூன்றாவது அறிவு முழுமை பெற்ற பிறகு நான்காவது அறிவு பார்த்தல். நான்கறிவு ஜீவனுக்கு உதாரணம் பாம்பு போன்ற உயிர்கள்.
அவற்றிற்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, முகரும் உணர்வு, பார்க்கும் உணர்வு ஆகிய 4 அறிவு மட்டுமே இருக்கும். அடுத்து 4 அறிவு முழுமை பெற்ற ஆன்மா 5வது அறிவை பெற வேண்டும். அதுபோல் வியர்வை, விதை, முட்டை உண்டாகிவிட்டது. அடுத்து கருப்பை மூலம் உயிர்கள் உண்டாக வேண்டும். 4 அறிவு முழுமை பெற்ற ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அணுக்கள் மாற்றம் அடைந்து அடுத்த பரிணாம படைப்பு உண்டாகின்றது. இதனால் 5வது அறிவாகிய கேட்டல் என்ற அறிவோடு ஒரு உயிரினம் உருவாகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் அதற்கு கருப்பை என்ற ஒரு அமைப்பு இறைவனால் பொருத்தப்படுகின்றது. ஆடு, மாடு, புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் அனைத்தும் 5 அறிவு உடையது. அவற்றிற்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, முகரும் உணர்வு, பார்க்கும் உணர்வு, கேட்கும் உணர்வு ஆகிய 5 அறிவு இருக்கும். இந்த உயிர்கள் கால் என்ற தொழிற்கருவியை பெற்று நடக்கத் தொடங்குகின்றன. அறிவு கருவியாகிய ஞானேந்திரியத்தில் மெய், வாய், மூக்கு, கண், செவி ஆகிய கருவிகளை பெற்றன. தொழிற்கருவிகளாகிய கண்மேந்திரியத்தில் மலம் விடுத்தறிய எருவாய், சலம் விடுத்தறிய கருவாய், நடந்தறிய கால் ஆகிய 3ஐ பெற்றன. ஒரு உயிரானது அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப மற்ற உயிரினத்திலிருந்து சிறிது மாற்றம் அடைகின்றது. அதனுடைய முட்டை அந்த மாற்றமுடைய உயிரை தோற்றுவிக்கின்றது. இந்த மாற்றமானது அறிவு வளர்ச்சிக்கு ஏற்பவே படிப்படியாக அமைகின்றது. 5 அறிவு விலங்குகளில் யானை, குரங்கு போன்றவை 4வது செயல் கருவியாகிய கையை பெறுகின்றன. இப்பொழுது அறிவு கருவிகளாகிய மெய், வாய், மூக்கு, கண், செவி ஆகிய 5 அறிவு கருவிகளும் தொழிற்கருவிகளாகிய எருவாய், கருவாய், கால் ஆகியவற்றோடு கொடுத்தெடுத்தறியும் கை என்ற 4வது தொழிற்கருவியும் பொருத்தப்பட்டு விட்டது. இறுதியாக 6வது அறிவாகிய மனம் பூர்த்தியான மனிதன் உருவாகின்றான். 5 அறிவு பூர்த்தியான ஒரு விலங்கின் அணுமாற்றத்தினாலே 6வது அறிவை நன்கு வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனித இனம் உருவாகின்றது. ஆன்மாவிற்கு எதனால் இது போன்ற தேக மாற்றம் உண்டாகின்றது என்றால், அந்த ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அணுக்கள் மாற்றம் அடைந்து அடுத்தடுத்த பரிணாமத்தை பெறுகின்றது. ஒரு 5 அறிவு உயிரினத்தின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அணுமாற்றம் உண்டாகி 6 அறிவு உயிரினம் உண்டாகின்றது. இந்த 6 அறிவு வளர்ச்சி உடனே ஏற்படவில்லை என்பதால் இந்த மாற்றமானது சிறுக சிறுக மிக நீண்ட காலம் நடக்கின்றது. அதனால் படைப்பு என்பது ஒரு சில நாட்களில் நடந்த ஒன்று இல்லை. அப்படி நடக்க எந்த அவசியமும் இல்லை. படைப்பு ஓரிரு நாட்களில் நடந்தது என்றால் அது எதன் அடிப்படையில் ஒரு உயிரை மரமாகவும் ஒரு உயிரை மனிதனாகவும் படைத்தது என்பதற்கு சரியான பதில் இருக்காது. மனிதனுக்கு மட்டும்தான் 6வது அறிவாகிய மனம் இருக்கிறதா, மற்ற உயிர்களுக்கு இல்லையா என்றால், ஓரறிவு உடைய தாவரத்திற்கே மனம் உண்டு. ஆனால் அது போதிய வளர்ச்சி பெறவில்லை. தாவரங்களுக்கு அந்தக்கரண விருத்தி இல்லை என்பார் வள்ளற் பெருமான். எல்லா உயிர்களுக்கும் மனம் உண்டு. மனித இனத்திற்கே மனமானது பூரண வளர்ச்சி உடையதாக இருக்கின்றது. மனிதன் நன்கு சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சிந்தனையை வெளிப்படுத்த பேசுதல் என்ற தொழில் மனிதனுக்கு பொருத்தப்படுகின்றது. எனவே மனிதன் மெய், வாய், மூக்கு, கண், செவி என்ற 5 அறிவு கருவிகளோடு தொழிற்கருவிகளாகிய எருவாய், கருவாய், கால், கை ஆகியவற்றுடன் வசனித்தறிய வாய் என்னும் 5வது செயல்கருவியை பெறுகின்றான். வாயானது சுவைக்கவும் பேசவும் இரண்டிற்கும் பயன்படுவதால் இதனை இரண்டிலும் சேர்த்து சொல்வார்கள். சிலர் சுவைக்கு நாக்கு, சொல்லிற்கு வாய் என்றும் பயன்படுத்துவது உண்டு. அறிவின் அடிப்படையிலேயே ஒரு உயிரின் தேகத்தில் உள்ள அணு மாற்றம் அடைந்து அடுத்த அறிவுக்குரிய தேகத்தை கொடுக்கின்றது. இவ்வாறு ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன என்றும் அசையும் உயிர்கள், அசையா உயிர்கள் என்றும் உயிர்களை வகுத்து படைக்கின்றார் இறைவர். இதனை அகவலில் ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன 6 வகுத்த அருட்பெருஞ்சோதி, அசைவில அசைவுல 6 உயிர் திரள்பல அசலற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த அனைத்து உயிர்களையும் எதன் அடிப்படையில் வகுக்கின்றார் என்றால் அறிவின் அடிப்படையில் வகுக்கின்றார். அறிவுக்கு ஏற்ற தேகத்தை மாயையின் மூலம் உருவாக்குகின்றார். ஓரறிவில் இருந்து ஒவ்வொரு அறிவாக இறைவன் உயிர்களை படைக்கின்றார். இதனை வள்ளற் பெருமான் அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார். எனவே எல்லா ஆன்மாக்களும் ஓரறிவு புல் முதல் 5 அறிவு விலங்கு வரை பிறந்து தன் அறிவை வளர்த்தே 6வது அறிவாகிய மனிதன் ஆகிறது. இந்த மனித அறிவை கொண்டு கடவுள் அறிவாக முடியும் என்பதால் இந்த மனித தேகத்தை ஞானிகள் போற்றுகின்றார்கள்.
வள்ளற் பெருமான் இந்த மனித தேகத்தை மிக சிறப்பாக போற்றி கூறுகின்றார். மனித தேகம் மற்ற ஜீவதேகம் போல் லேசில் எடுக்கக்கூடாதாகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்தியின்மம் பெறுதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமாதலாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்கின்றார் வள்ளற் பெருமான். ஐந்தறிவு வரை வந்த உயிர்கள் ஐந்தறிவாக மட்டுமே இருக்கும் 6 அறிவை பெற்ற மனித தேகம் தன்னுடைய அறிவை இந்த தேகத்திலேயே மேலும் விருத்தி செய்து கொள்ள முடியும். இந்த பூமியில் மனித தேகத்தால் மட்டுமே இரவாமல் பேரறிவை பெற முடியும். அதற்கு கீழ் உள்ள எல்லா தேகத்திற்கும் இறப்பு என்பது நிச்சயம். சரி, 6 அறிவோடு பரிணாமம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இந்த அறிவு மேலும் வளர்க்கப்பட்டு பேரறிவாகிய கடவுள் அறிவை பெற வேண்டும். அதற்காகவே நமக்கு இந்த பிறப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த கடவுள் அறிவை பெறும் வரை இந்த பரிணாமம் உண்டு. மனித அறிவுக்கு மேல் அறிவு நிலைகள் உண்டா என்றால் உண்டு. அப்படி அறிவு நிலைகளை பெற்றால் தேகமாற்றம் அடையுமா என்றால் அடையும். அப்படி அடைந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். தேகம் என்ன மாற்றம் அடையும் என்றால் ஒரு மனிதன் நல்லொழுக்கத்தின் மூலம் அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது அவன் தேகத்தில் உள்ள அணுக்கள் மாற்றம் அடைந்து சுத்த தேகமாக உருவாகின்றது. இந்த சுத்த தேகம் என்பது பொன் தேகம். இந்த தேகத்தை பற்றி வள்ளற் பெருமான் கூறுகின்றார். இந்த தேகத்தில் பல மாற்றுகள் உண்டு. அப்படி அந்த தேகத்தை பெற்றவர்கள் யார் என்றால் அவர்கள்தான் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம் போன்றவர்கள். பிரம்மாக்கள் 5 மாற்றுள்ள சுத்த தேகி, விஷ்ணுக்கள் 6 மாற்றுள்ள சுத்த தேகி, ருத்திரர்கள் 7 மாற்றுள்ள சுத்த தேகி என்று ஒவ்வொன்றையும் விவரிப்பார் வள்ளற் பெருமான். இப்படி சுத்த தேகத்தில் பல படிநிலைகள் உண்டு. மேலும் ஒழுக்கத்தினால் அறிவு இன்னும் வளர அது மற்றொரு தேகமாக மாற்றமடைகின்றது. அதுதான் பிரணவ தேகம். அந்த தேகத்தை பெற்றவர்கள் பிரணவ தேகிகள். மேலும் அறிவு வளர அது ஞான தேகமாக மாற்றமடைகின்றது. அந்த ஞான தேகத்தை பெற்றவர்கள் ஞான தேகிகள். இந்த முத்தேக சித்தி பெற்ற ஆன்மா பேரறிவாகிறது. அந்த ஆன்மாவை ஆணவ இருள் முழுவதும் நீங்கி பிரகாசம் அடைகின்றது. அந்த ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அறிவு பேரறிவான பிறகு அறிவு அறிவோடு கலந்து விடுகின்றது. பிரகாசம் பிரகாசத்தோடு கலந்து விடுகின்றது. அதாவது அந்த ஆன்மா இறைவனோடு இரண்டர கலந்து விடுகின்றது. எந்த பிறப்பில் அது நமக்கு கிடைக்க பெறுகின்றதோ அந்த பிறப்பே ஆன்மாவின் கடைசி பிறப்பு. அதன் பிறகு அது ஆன்மாவாக இருக்காது. பரமான்மா வேறு தான் வேறு இல்லை என்ற நிலையில் ஒன்றாக கலந்துவிடும். ஆன்மாவின் பயணம் இந்த இடத்தில்தான் முடிவடைகின்றது. அறியாமையில் இருக்கும் ஆன்மாவாகிய நமக்கு அறிவை வளர்த்து தன்னை போல் பேரறிவை பெற்று துன்பம் நீங்கி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இந்த அண்டங்களை படைத்து அதில் உலகங்களை படைத்து அதில் பொருட்களை படைத்து பிறகு நமக்கு தேகங்களை கொடுத்து இவை எல்லாவற்றிற்கும் ஒழுக்கத்தை வகுத்து அதற்குரிய பயனையும் கொடுத்து நமது அறிவை வளர்க்கின்றார். இங்கு அறிவு என்பது என்னவென்றால் நம் கருணையின் அளவு. ஒருவர் எந்த அளவிற்கு கருணை உடையவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்குத்தான் அறிவுடையவர். சரி, ஓர் உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினம் இப்போது ஏன் உண்டாகவில்லை என்றால் அதற்கு அவசியம் இல்லை. ஓர் அறிவு உடைய தாவரம் மட்டுமே இருந்த நிலையில் 2வது அறிவை வளர்க்க இன்னொரு பரிணாமம் தேவைப்பட்டது. அதனால் இறைவனின் திருவருள் மாயையை கொண்டு கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் அதனை உண்டாக்கியது. ஆனால் தற்பொழுது எல்லா அறிவுடைய தேகங்களும் இருப்பதால் அவை அந்தந்த தேக இனப்பெருக்கத்தின் மூலமே உண்டாகி விடுகின்றது. வேறொன்றிலிருந்து உருவாக வேண்டிய அவசியமில்லாமல் போகின்றது. இதில் சுத்த தேகமானது மனித தேகத்திலிருந்து இறக்காமலேயே தேகமாற்றம் ஏற்படுகின்றது. இறந்தாலும் அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப சுத்த தேகத்தோடு படைக்கப்படுகின்றது. சரி, நமது அறிவை பேரறிவாக வளர்த்து கொள்ள எல்லா தகுதியையும் உடைய மனித தேகத்தை பெற்றுவிட்டோம். இந்த மனித தேகத்தை நாம் பெற நமக்கு 60 தாத்வீகங்கள் பொருத்தப்பட்டது. அந்த 60 தாத்வீகங்கள் என்ன? கிறிஸ்தவம் 7 நாளில் உலகம் படைக்கப்பட்டது என்று கூறுவதற்கு வள்ளற் பெருமான் கூறும் விளக்கம் என்ன? வள்ளற் பெருமான் சொன்ன 7 பூவிற்கும் 7 நாளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள
மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.